பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நாம் நம்முடைய ஜெயத்தை அநேக இடத்துல தேடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெயம் தேவனிடத்தில் இருக்கிறது. எங்க பிதா ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ளான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய ஜெயம் பிதாவின் கையில் இருக்கிறது. நம்முடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? எந்த காரியத்தில் ஜெயத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் செயல்படும் பொழுது அந்த காரியத்தில் கட்டாயம் ஜெயம் உண்டாகுங்க. அநேக நேரத்தில் நாம் செய்து முடித்து ஜெயம் வராததுனால தோல்வி அடைகிறோம். அதற்கு பிற்பாடு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல. சங்கீதம் 3:3 ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீங்கள் தான் என் கேடகம், என் மகிமை நீங்கள் தான், என் தலையை உம்மால் தான் உயர்த்த முடியும். இந்த கால வேளையில் இந்த வசனத்தின்படி பிதாவிட்ட உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தில் உங்களால் தான் ஜெயத்தை தர முடியும், உங்களால் தான் அந்த காரியத்தில் நான் மேன்மையை அடைய முடியும், ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். நான் சொல்லுவேன், கட்டாயம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறாருங்க. ஏங்க, ஆண்டவர் தான் உங்களை உயர்த்துகிறவர். உங்கள் தலையை உயர பண்ணுகிறவர் கர்த்தர். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதுங்க. நம்முடைய முயற்சி அல்ல, தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஒப்பு கொடுங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த கால வேளையில் கர்த்தர் எங்கள் கேடகமாய், எங்கள் பலனாய், எங்கள் தலையை நீர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.